சினிமா சீரியல்ல இப்போ ஒரு செய்து தமிழ்ச்செல்விய காப்பாத்திட்டாரு. தமிழ்ச்செல்வி குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஸோ தமிழ்ச்செல்வி கால்ல தான் அடிபட்டுருக்கு. 3 வார்த்தை தமிழ்ச்செல்வி எழுந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியா அப்பத்தா டாக்டர் சேதுகிட்ட பேச விடாம தடுத்து, தமிழ்ச்செல்வி, சேதுன்னு 2 பேரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் வசந்தி, இல்லங்க, நான் என் பொண்ண என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். இந்த வீட்ல என் பொண்ண உங்களால பார்த்துக்க முடியுமா? அப்படிலாம் வசந்தி பயப்படுறாங்க. ஆனா சேது, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விய பார்த்துக்கிறது மட்டும் தான் என்னுடைய வேலையாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்விய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துறாரு. ஸோ தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. பரவாயில்ல, மாமாக்கு என் மேல பாசம்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் மாமா என்ன எப்படி பார்த்துக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழ்ச்செல்வி மேல சேது வெறுப்ப காட்டினாலுமே, இப்போ தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஆபத்துனதும் சேது ஓடி வந்து உதவுறது, தமிழ்ச்செல்விக்காக சேது உருகுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. இந்த நிலைமையில சேது பாத்ரூம் போறாரு. பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம்ல வழுக்குற மாரி தான் இருக்கான்னு பார்க்குறாரு. அப்போ அந்த சோப்பு கீழ இருக்கிறத பார்க்குறாரு. சோப்பு அழுகுறது மட்டும் இல்லாம, மேல பார்த்தா தமிழ்ச்செல்வி யூஸ் பண்ற அந்த சோப்பும் இருக்கு. ஆனா கீழ இருக்கிறது வேற சோப்பு. இது நானும் யூஸ் பண்ண மாட்டேன். தமிழ்ச்செல்வி யூஸ் பண்ண மாட்டா. அப்போ இது என்ன சோப்பா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு அப்பதான் சந்தேகம் வருது. சேது வெளிய வராங்க. வெளிய வந்து தமிழ்ச்செல்விய பார்த்து, "தமிழு, நீ என்ன சோப்பு யூஸ் பண்ற? ஏங்க, என்னாச்சு? நீ சொல்லேன். என்ன சோப்பு யூஸ் பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் சொல்றாங்க, "ஆமா, கரெக்ட் தான். ஆனா நீ யூஸ் பண்ற சோப்பு இதுதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாங்க." அப்போ இந்த சோப்பு யாருது? அப்படின்னு காட்டுறாங்க சேது. அதாவது தமிழ்ச்செல்வி கீழ வழுக்கி விழுந்த சோப்பு. "இது தெரியலீங்களே! இது யார் சோப்பு?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த சோப்பு தான் நீ கீழ கிடந்திருக்கு. இதுல கால வச்சா நீ வழுக்கி விழுந்திருப்ப. இந்த சோப்ப நானும் யூஸ் பண்ணல, நீயும் யூஸ் பண்ணல. அப்ப இந்த சோப்பு யார்தா இருக்கும்?" அப்படின்னு சேது கேட்கும்போது, "தெரியலையேங்க, யார் சோப்புன்ட்டு" அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "சரி, நீ படு, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு அப்பதான் சந்தேகம் வருது. அப்படின்னா, அப்ப யாரோ தமிழ்ச்செல்விக்கு வேணும்னே பாத்ரூம்ல வலிக்கு விழணும்னு சோப்பு போட்டுருக்காங்க அப்படிங்கிறத சேது புரிஞ்சுக்கிறாரு. சேது புரிஞ்சுகிட்டு, இந்த வீட்ல நம்ப குழந்தைய அழிக்கிறதுன்னு நினைக்கிறது யாரா இருக்கும்? இந்த வீட்ல ஏகப்பட்ட கெட்ட சக்தி சுத்திட்டு இருக்கு. அதுல எதுவா இருக்கும் இதுன்னு தெரியலையே அப்படின்னு சேது யோசிச்சுட்டு இருக்காரு. சேது கருப்பட்ட போயிட்டு, "மாமா, இங்க பாரு மாமா, இந்த சோப்பு வலிக்கு விழுந்தா தமிழ்ச்செல்வி கீழ விழுந்தா. ஆனா தமிழ்ச்செல்வி இந்த சோப்ப யூஸ் பண்றதே இல்ல. நானும் இந்த சோப் போட்டது கிடையாது. இந்த சோப்பு யாருதுன்னு தெரியல மாமா" அப்படின்னு கருப்பட்ட பேசுறத நம்ம தாமரை காதுல வாங்கிக்கிறாங்க. நேரா போயிட்டு சாவித்திரிட்ட சொல்றாங்க. "அம்மா, அம்மா, தமிழ்ச்செல்வி வலிக்கி விழுந்தால. ஆனா அவ வலிக்கி விழுந்த பாத்ரூம்ல சோப்பு, அவ யூஸ் பண்ற சோப்பே இல்லையாம். யாரோ திட்டம் போடாம அத பண்ணியிருக்காங்க. நீங்களும் நானும் பண்ணனா, அப்போ இத பண்ணது யாராம்மா இருக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி யோசிக்கிறாங்க. "அடியே தாமரை, இத பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சுடி." "யாரும்மா?" "நாம இதே வீட்ல தான் இருக்கோம். இவ இங்க தான் வலிக்கி விழுந்திருக்கா. பின்னாடி இருக்கிற நமக்கு கேட்கல. ஆனா எங்கேயோ இருக்க கார் ஷெட்ல இருக்கிற அந்த ஈஸ்வரிக்கு கேட்டுச்சுன்னு சொன்னா பாத்தியா? எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சுடி. இவளுக்கு எப்படி கேட்டுருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்போ இந்த சோப்பு ஈஸ்வரி தான். இத ஈஸ்வரி தான் பண்ணியிருப்பா. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிளம்பி நேரா ஈஸ்வரிய பார்க்க போறாங்க. ஈஸ்வரி உடனே, "என்னாச்சு ஆத்தாச்சி? என்ன திரும்ப இங்க வந்திருக்கீங்க? ஆமா மதனி, அந்த தமிழ்ச்செல்வி பாத்ரூம் வலிக்கு விழுந்தால, அவ வலிக்கு விழுறதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சு போச்சாம்." "என்ன ஆத்தாச்சி சொல்றீங்க? காரணம் யாருன்னா? அவ பாத்ரூம் வலிக்கு விழுந்ததுக்கு காரணம் யாரா இருக்க போறா?" "மதனி, அங்க தான் உங்களுக்கு புரியல. தமிழ்ச்செல்வி வலிக்கு விழும்போது, அவ வச்சிருக்க சோப்புல வலிக்கு விழலையாம். அப்புறம் அவ குளிக்கவே இல்லையாம் மதனி. அவ சும்மா தான் பாத்ரூம் போயிருக்கா. அப்போ சோப்பு வலிக்கி கீழ விழுந்திருக்கா. அது இல்லாம அவ போடுற சோப்பு மேல தான் இருக்காம். இந்த சோப்பு யாருதுன்னு தெரியலையாம். சேது போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான்." "ஐய்யய்யோ! அத்தாச்சி, என்ன இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க போறாங்களா? போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தா பிரச்சனை பெருசா தானே ஆகும் இந்த வீட்டுக்குள்ள. ஏன் இப்படி இருக்கான் சேது?" அப்படின்னு ஈஸ்வரி பதறாங்க. சாவித்திரி உடனே, "என்ன மதனி, நீங்க பதறத பார்க்கும்போது என்ன ஆத்தாச்சி? என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் என்ன பண்ணேன்?" "மதனி, சந்தேகப்படல. கன்ஃபார்ம் தான். இங்க பாருங்க, உண்மைய சொல்லுங்க. அந்த சோப்ப நீங்க தானங்க போட்டீங்க?" "அத்தாச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேற." "மதனி, அந்த சோப்பு என்ன சோப்புன்னு எங்களுக்கு தெரியும். அத நீங்க தான் யூஸ் பண்ணீங்கங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும்." "என்ன மதனி, ஒண்ணு பண்ண போறீங்கன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவோம்ல." "போதும் அத்தாச்சி. நீங்க பண்ண உதவியே போதும். இதுக்கு மேல நீங்க உதவி பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க மதனி, எது எப்படியோ இந்த தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தைய கலைச்சா மட்டும் தான் நாம இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும். இந்த வீட்ட நாம ஆள முடியும். அதுக்கு இந்த குழந்தைய கலைச்சு தமிழ்ச்செல்விய இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும் அப்படின்னா, நாம ஒத்துமையா இருந்தா மட்டும் தான் முடியும் மதனி. அதான் தான் சொல்றேன். இந்த விஷயத்துல நமக்குள்ள பாகுபாடு வேணாம். நாம ஒத்துமையா இருப்போம். தமிழ்ச்செல்வி வயித்துல உள்ள குழந்தைய கலைப்போம். தமிழ்ச்செல்விய இந்த வீட்ட விட்டு விரட்டுவோம். சொத்த நாம ஆளுவோம். என்ன சொல்றீங்க?" அப்படின்னு இந்த தமிழ்ச்செல்விக்கு எதிரா இருக்கிற சாவித்திரியும், ஈஸ்வரியும் 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. ஸோ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்ச்செல்வி குழந்தைய அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. இதிலிருந்து சேது எப்படி தான் குழந்தையவும், தன் மனைவியும் காப்பாத்த போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.